நாலு படிக்கட்டான ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. நம்மளுக்கு சொல்லி தொலை ஒரு பெட்டராக பண்ணுறது என்ன தெரியுமா காரணம்? நேரமாக பஸ் இதுக்குன்னு கிளம்பிடணும், உட்காந்து தூங்கிடணும். வேறு என்னன்னு தெரியாத இடத்துக்கு போய் நிற்கணும். துபாய் போறியா? போயிட்டு வந்த மாதிரி சொல்கிறேடா. பேசாமல் அங்கேயாவது வேடி பார்த்துட்டு நிற்கலாம். பாடுறா சீன் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி துரத்திடுவாங்க. அது நேரத்தில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு ஒன்று நாடாந்து பார்க்கலாம். நல்ல ஐடியா. பண்ணுறது தப்புன்னு அதாவது தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கணும். ஆமாம், இல்லைன்னா காப்பு காய்ச்சிருவாங்க. காமிக்கிறேன்னா காமிச்சு சரிவா போகலான்னு முடிஞ்சிச்சு. ஏதோ காமிச்சு ஊருக்குங்களான்னு வந்தேன். பாடா சோறாது ஐயராது வீட்டுக்கு போய் எதில் சாப்பிட்டுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை போட்டு பிடிச்சிக்கிது. ஆமாம், என்ன பண்ண முடியும்? இந்த குளிர் வெயில் இந்த போட்டு போடுவேன். சொல்லுங்கள். எல்லாம் குளிக்கிறாங்க. மீட்டரில் இருக்கேன்ப்பா. வாய்ஸே போயிடுச்சு. பார்க்கலாம் எதை? சரி வா பாய் பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இன்னதுடா பயந்துட்டுடா பாம்பானு. ஏன்றா இப்படி பண்ணுற? எவனும் இதை ரசிச்சிருக்க மாட்டான்ல. என்ன பண்ணுறானுங்க? தவக்கா குஞ்சு மாரி இருக்கிறானுங்க. இதாக தெரியுதா? வரிசையாக போகிறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அது மட்டும் தெரியுது தானே? நம்ம வீடியோலையும் காட்டுவோம். ஏன் ஆனால் சொல்லுவானே, கண்ணுக்கு கலர்ச்சியா குளிர்ச்சியா ஒன்றுமே இல்லை, அதை கிளம்பிட்டோம். தண்ணி ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஒரே மாதிரியாக தண்ணி லெவலாக வரும். காடு பண்ணுறாங்க. இன்னும் மரம்லாம் செத்துச்சு. போகிறதுக்கு ஒரு டயர்டாக இருந்தாடி. வரப்போ தெரிவிக்காது, போகிறப்போலாம் ஒரு தூக்கம் வந்துடும். ஆனால் கரெக்டாக 1 மணி நேரம் தான் இருக்குது. வீட்டில் தான் கூப்பிட்டே இருக்காங்களே. கூட எனக்கு தெரியுமா, ஒரு கேங் ஜோடியாகவே அது கம்பெனிக்கு ஃபைனாக ஒரு பொண்ணு உட்காரான் பாரு. அவன் தான் தியாகம் பண்ணுறான். தியாகலால் அவன் எதை ட்ரை பண்ணுற கணக்கு. இங்கெல்லாம் மோஸ்ட்லி ஃபேமிலியோடு தான் வருவாங்க. என்னென்னா
ம் எல்லாருமே சிங்கிளால் வர ஐபிஎல் யாரும் வர மாட்டாங்க. வேணாண்டா, இப்படியே நல்லா தானே இருக்கிறோம். வெயில் தான்டா பட்டையை கலப்புது. ம் அழகே சுத்தம் போல மச்சான். யூனிகான் தெரியாதாப்பா எத்தனை நாள் யூனிகான்? ஐ லைக் பியூட்டிஃபுல் பா. ஓடி மயிறு நானே சரியான கட்டுப்பில் போகிறேன். மாப்பிள்ள இங்கே பார்த்தா தூங்கிடலாமா? போகணுமே, எல்லாம் பச்சுறாங்களே வீட்டில். 8 மணிக்கு படத்துக்கு வேறு நீ போகணும் வேறு. பஸ்ஸு காசு போட்டுருப்பாங்க. 3 நாளைக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபா, 200 போட்டாங்க. 2 ரூபா ஏதோ ஒரு இதில் பிடிச்சி போச்சு. பஸ்ஸு ஃப்ரீ தானடா, காசு போட்டுருவாங்களா? அவன் கம்பெனிக்காரன் கொடுப்பான். ஆ கேட்டால் தருவாங்க. 3 நாளைக்கு போட்டாங்க. 820 ரூபா வச்சுருக்குறான். படத்தை கூட்டிகிட்டு போகணும். 10 காலில் நிற்கிறா. வாங்கி தின்னாமே இருக்க முடியாது. ஓ, பஸ்ஸுக்கு சாப்பாட்டுக்கு அதிகமாக ஆ என்னன்னா ஃப்ரீயா? 2 ரூபா கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டேன். 2 ரூபாயா? பொய் சொல்லாதடா. நான் என்ன போய் சொன்னேன். பரவாயில்ல. நம்ம அப்போ இருந்த வேகத்துக்கு அப்போ இருந்து இதுக்கு சூட்டுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போல்லாம் குழந்தைக்கே கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தையே ஆயிடுச்சு. இந்த இன்னும் தாண்டா அதிகமாக வராங்க. 4 மணிக்கு தான் ஆகுது. 2 மணி நேரத்தை பார்க் சுற்றி பார்க்க நிறைய பேர் வராங்க. யாடே எங்க பாடுற இன்னும் தாண்டா வராங்க இவ்வளோ பேர். அந்த மீன் கடைக்கான செம்ம வருமானம்டா எனக்கு தெரிஞ்சு. முதல் கடையே சொன்ன பார்த்தியா? ஆளை கொடுமடா. ஆனால் எங்கே எப்படி இருக்க வேண்டிய ஆள். ஆமாம், வெறும் பவுடர் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. மறுபடியும் அதை சொல்லுவாங்க, கரெக்டாக சொல்லுவாங்க. சத்தியமாக 20 ரூபா கொடுத்து அவன் பொண்ணே இருக்கணும். அவனை கஷ்டம்.
10 ரூபா வேணுமே. வந்து எடுத்துக்கோ. நெட்டாட்டே சொல்லலாம். வாண்டா கடை தான் இருக்கு. இதுமாரி கட்டை வேறு கலட்டுற கட்டை அடித்து உடச்சலாமே. மறுபடியும் அந்த கடைக்கு போய் டென்ஷன் படுத்தணுமா? என்ன பண்ணுற? கட்டையில் காசு போட்டாலும் ஏதாவது சொல்லிட போகிறேன். வாடா. ஏன் கையில் 1 ரூபா கூட இல்லை, நீங்கள் போட்டு வாங்கிட்டு வா. ஏன் அக்கௌண்ட்டில் தான் கிடையாது. நானும் ஊறித்தானே ஓகே பஸ்ஸில் வச்சுதான் ஓட்ரா சில்ட்ரன் கொடுத்துட்டு எப்பா கூட சாமி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னிலேருந்து